வைக்கணும். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. நீங்க கடனா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல மாஸ்டர், இப்பதான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்குலாம் நிறைய செலவாயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஃபைனான்சியர் என்கிட்ட பேசிட்டாரு. மனோஜ் கடன் வாங்கினானே அவரா? ஆமா மாஸ்டர், அவர் உங்க வீட்டு கடனை பேங்க்ல அடைச்சிட்டாரு. அது போக மனோஜுக்கும் கடன் கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயே நம்ம மேல பணம் கேட்கலாம் மாஸ்டர். ஆனா என்ன, வீட்டு பத்திரம் இன்னும் உங்க கையில தான் இருக்கு. அது அவர்கிட்ட கொடுக்கணும் இல்ல மாஸ்டர்? ஆமா, பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் மாஸ்டர். ஆனா பத்திரத்தை நம்ம கொடுத்துதானே மாஸ்டர் ஆகணும். கொடுக்க கூடாதெல்லாம் இல்ல சிந்தாமணி. பத்திரத்தை வைக்கணும்னா என் வீட்டுக்கார கையெழுத்து போடணும். என் அப்பா அப்படி ஒரு சிக்கலை வச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? அன்னைக்குதான் மனோஜே அப்பா கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி கையெழுத்து போடுறது தப்பு இல்லையா? தப்புதான் மாஸ்டர். ஆனா உங்களுக்கு அவசரமா பண தேவை இருக்குல்ல. மனோஜ் கிட்ட இந்த ஒரு தடவை கையெழுத்து போட சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி தரேன். ரொம்ப நன்றிங்க மேடம். உங்க ஹெல்ப்பால தான் செல்வத்தை ஜாமீன்ல எடுக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. ஜாமீன் வாங்குனது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. என்ன மேடம் சொல்றீங்க? இவரு இடிச்சவங்களுக்கு அடிபட்டு இருந்தா கூட பரவாயில்ல, உயிரே போயிருக்கே. மேடம், அவங்க போன் பேசிட்டே ரோட கிராஸ் பண்ணாங்க மேடம். நானும் வண்டி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு மேடம். புரியுது, ஆனா எப்படியும் ஒரு உயிர் போயிருக்கே.